ஏண்டி காலக்கண்ணோட போட்டி போட்டு அம்மா அம்மான்னு கத்தி ஏழு என் பிராணம் வாங்கிட்டு இருக்கேன். காலக்கண்ணு கத்துனா அதோட அம்மா பால் கொடுக்குது. எனக்கு ஏது அம்மா அம்மா நீ தானே, அதனாலதான் அம்மா அம்மான்னு உன்னை கூப்பிட்டேன். பதிக்குது. சோறு போட சொல்லு. சோறா? ஏண்டி உன்னை இந்த அக்கராரத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கப்படான்னு சொல்லிருக்கணும் இல்லையா? சொல்லுடி. ஆமா, இன்னைக்கு மட்டுமா சொல்றேன். தினக்காலத்துக்கு சொல்ற வார்த்தை தானே அது. தினக்கால சொன்னது உன்னை மிரட்டுறதுக்காக. இப்ப என் மனசார சொல்லிட்டேன். இனிமே நீங்க வரப்படாது. போயிடு. வந்தா என்ன செய்வேன்? காலை ஒடிக்க சொல்றேன். அப்புறம் முத்து வரிசையாட்டம் பல்ல வச்சுட்டு குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு என்னை ஏமாத்தி வாங்கி வாங்கி தின்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்க பாரு, அந்த பல்ல ஒடிக்க சொல்றேன். அப்புறமா ஏண்டி என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்க? ஆச்சாரம் நிறைஞ்ச ஆத்துக்குள்ள மீனை கொண்டு வந்து போட்டு அனாச்சாரம் பண்ணிட்டு ஏடி பாவி பேயே பிடாரியே. இந்தா இக்ரோண்டு குத்தத்துக்காக என்ன நீ காலையிலேயே ரொம்ப வஞ்ச. தெருவு 4 சனம் போற வர இடமாச்ச, உன்னை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு பொறுத்துக்கிட்டே இருந்தா அதே நீ மனசுல கருவம் கட்டிக்கிட்டு என்ன ரொம்ப திட்டிக்கிட்டு போறிய. என்ன உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏண்டே என்கிட்ட நீ மனசு நிக்கிற மரியாதையா போயிடு. பசிக்கிற நேரத்துல எங்க போய் சொல்ற? எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து சாப்பிடு போ. ஏன் எனக்கு என்ன தலையெழுத்து? என் வீடு இருக்கிறப்ப நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? எதுக்கு உன் வீடு இதுதான்? உன் தோப்பம் கட்டி வச்ச வீடாக்கும். என் தோப்பை எப்படி கட்டுவான்? என் ஆயாதான் கட்டி வச்சிருக்க. யாரு ஆயா? நீதான். நான் தானே. நான் சொல்றேன், நோக்கு சோறு போட மாட்டேன், மரியாதையா போயிடு. சோறு போட ஆயான்னு உன் கால ஒண்ணும் விழுந்து கஞ்ச போறது இல்ல. போட்டா போடு, இல்லாட்டி போ. நான் இங்கே பட்டினி கிடந்து தாவறேன், உன் கையால கொண்டு போய் வச்சுக்க. கேட்டி அடிப்பது இவளுக்கு போட்டு போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறா பாத்தியோ இல்லையோ? இவளை கொண்டு போய் நான் வைக்கணும். சரி சரி, ஏதாவது எடுத்து வச்சிருக்கேன். அவளும் கேப்போ, நீ போட சொல்வே எனக்கு நல்லா தெரியும். நிறைய எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வந்து போடுறீ. நிஜமாவா? ஆமாடி, என் காலையே சுத்தின சரி இல்லன்னு எப்படி சொல்றது? சீரம் உண்டாப்பா. இந்தாடி போட சொல்லிருக்கேன், தின்னுட்டு ஓடு. இனிமே இந்த பக்கம் வரப்படாது. இதுதான் உனக்கு கடைசி சோறு. பெரிய மனுஷி தனக்கால பெரிய பூசையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, வராத போவாத, இதுதான் கடைசி சோறு. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லப்படாது. பாவம், அதுவும் உன் வாயில இருந்து வரப்படாது. வந்தா என்னடி பழிச்சுடும். இந்த நியாயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். மீனை கொண்டு வந்து ஆத்துக்குள்ள விட்டுட்டியேடி. ஐய, நம்ம வீட்டு கிணத்துல கூட தான் மீன் மேயுது. குளிக்க கொள்ள சமைக்க ஏன் பூச வரைக்கும் அந்த தண்ணி தானே எடுக்கிற. அது மட்டும் என்னவா? விடுவியா? சும்மா அதையே தோண தோணுன்னு பேசிக்கிட்டு. இதுதானே உங்ககிட்ட கெட்ட பழக்கம். ஆமா, பாவாசம் எங்க? பாவாசம் நீ கட்ட கேடுக்கு பாயாசம் வேணுமா? அதெல்லாம் வேணுமா? ஏன் இல்லைங்கிற? இன்னைக்கு நடந்த பூசைக்கு சொன்ன மந்திரத்துக்கும் பாவாசம் உண்டு. நீ என்னடி கண்ட? மந்திரத்தையும் பூஜையும் அதான் எல்லாருமா சேர்ந்து கத்துனாங்களே. என்னடி கத்தின? கோயிந்தாய கோபாலாய முகுந்தாய நமஹ, அந்த மந்திரத்துக்கு பாவாசம் உண்டு. கேட்டியா? எந்த மந்திரத்துக்கு என்ன நைவேத்தியங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கா பாத்தியோ? அது இருக்கட்டும், இந்த ஆசடு மந்திரம் சொன்னாங்க பாத்தியோ? எங்கேயோ பிறக்க வேண்டியோ எங்கேயோ பிறந்து என் பிராணனை வாங்குறாளேடி. அதுக்கிட்டோம் பாயசம் வச்சிருக்கேன் இல்லையா? நிறைய எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வந்து போடுறே. ஏண்டிமா செல்லக்கண்ணு, அந்த மந்திரத்தை இன்னொரு தடவை சொல்லிடி கேட்போம். கோயிந்தாய கோபாலாய முகுந்தாய நமஹ. பிடாரி, எங்க ஆத்து குழந்தைகளுக்கு 10 தடவை சொன்னாலும் வரல, ஒரு தடவை கேட்டுட்டு அப்படியே சொல்றியேடி. நீ நல்லா இருப்படி, நீ போற இடம் நல்லா இருக்கும். இந்தாடி பாவாசம், இப்படியே உட்காந்து தின்னு. மொச்சக்கட்ட மாதிரி முடிய வச்சு நான் திங்க நீ பார்த்தேன்னா என் வகுத்த வலிக்கும். உன் வகுத்த ஒண்ணு வலிக்க வேண்டாம், நான் உள்ள போறேன்டி. குழந்தை வந்து காம்போல இருக்கு. ஆமாண்டி, குழந்தை வந்ததும் வராதுமா உன் முகத்தை தான் பாக்கணுமா? வேண்டாம், குழந்தை முகத்தை நான் பார்க்க வேண்டாமோ? ஏண்டி அதுக்குள்ள என்னமா அர்த்தம் பண்ணிட்டேன்? குழந்தை வந்ததும் ஆரத்தி எடுத்து உள்ள அனுப்பிச்சிடுறேன். இன்னைக்கெல்லாம் பாத்துடுறேன். யார் வேண்டான்னு சொல்ல? உள்ள போடி பத்து, போடி 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 போயண்டி.
ரொம்ப சந்தோஷம்டா. வெளிநாட்டுக்கு போன நீ எங்க மாதா பிதாக்களுடைய பக்தியை பறக்க விட்டுடுயோன்னு பயந்துட்டே இருந்தேன்டா. அந்த பக்தியை காப்பாத்தினது மட்டும் இல்லம்மா, உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்? மது, மங்கை, மாமிசம், இது மூணையும் நான் மனசால கூட தொடலம்மா. இந்த வைராக்கியம் உனக்கு சுயபலத்திலே வந்திருக்குமோ? இந்த திருச்சித்தம் உனக்கு நிலைக்கணுங்கிறதுக்காக நான் இங்க என்ன பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? இருக்கட்டுமே, அதுலயேதான் நிலைச்சதா இருக்கட்டுமே. இது என்னடா அப்படி பாக்குற? அவதான் உன் அத்தை பொண்ணு, இவதான் உன் தங்க. அது தெரியாதாம்மா, இப்படி வளர்ந்து போய். அதாண்டா பெண்கள். அது சரி. அத்தை எங்கம்மா? இங்கதான்டா நிக்கிற அப்பனே. வாடா. ராஜாதி ராஜனா கல்பகோடி காலத்துக்கு வாழணும்டா அப்பனே நீ. ராஜா ராஜா, கண்டமும் கடலும் கடந்து போய் வந்திருக்கிற நீ. உங்க அம்மா பேர்ல உள்ள பக்தி குறையாம வந்ததுல ஆச்சரியம் இல்லடா. கேவலம் இந்த அத்தையை ஞாபகம் வச்சுண்டு அத்தை எங்க அம்மான்னு கேட்டு வந்து என் காலில் விழுந்த பாரு. அங்கதான்டா நீ, அங்கதான் நீ. அத்தே அத்தே, அம்மா ஒரு நாளைக்கு 2 தடவை நினைச்சிருந்தேன்னா பசிக்கும் போதெல்லாம் ஒன்ன நினைச்சுப்பேன். பின்ன முகம் கொஞ்சம் வாடினா போதுமே, வச்சு திணிச்சுட்டே இருப்பியே. ஞாபகம் வச்சிருக்கியே? மறப்பனும். இப்ப எனக்கு கடும் பசி, ஏதாவது வச்சிருக்கியோ? 4 மணிக்கு எழுந்திருந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன்டா. எடுத்து வை, இத வந்துடுறேன். நான் கேட்டு விடுறேன்டா. நான் கேட்டு விடுறேன்டா. சரியில்லை. என்னடா சரியில்லை? சொன்னா கேட்க மாட்டே. நீ என்ன மேட்டாய்? நீ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தா லோகம் ஒண்ணு பெரிய மனுஷன் நினைக்கும். நேக்கு என்னடா? நான் தான் கேட்டுவே. சரி சரி, நடக்கட்டும். குழந்தை கால சொல்றதுக்கு கொடுத்து வச்சிருக்க வேண்டாமோ? ஏண்டிமா பத்து கைட்டு ஆயிடுத்த? ஆமா வந்துட்டா. இத கேட்கறதுக்கு கோச்சுக்காதடி. குழந்தை பசிக்கிறதுன்னு சொல்றானா இல்லையா? சொன்னா. உன்னடைய சொன்னா என்னண்டதான் சொன்னா. கொடுக்க வேண்டாம். நீ வேணா பிள்ளை. இப்படி வீட்டில் உட்காந்துக்கோ, உட்காந்துக்கோ. இது வந்துடு, நொடியில் வந்துடு. வந்ததும் வராதமா குழந்தைக்கு இப்படிதான் மாப்பால் எடுத்து கொடுப்பாளா? ஒரு உத்தரணி துளசி தூத்தம் சாப்பிட்டுக்கோ. இந்த பாலை குடிச்சுக்கோ. ஒருடா கொடுத்துரு. ஏண்டி நைவேத்தியம் பண்ண பாலை வேண்டாங்கிறாய்? என்ன பண்ணினா என்னடி? நம்ம மாத்தி எருமை பால் தானே. இப்படி 1 டம்ளர் பாலை ஒருமிக்க கொட்டிண்டா வயிறு பலூன் ஆகக்கூடாதோ? பலூன் பலாத்தை ஏத்துக்குமோ? இப்ப சாஸ்திரோத்தமா பூஜை பண்ண பாலடி. தெரியுண்டி நேக்கு. நீ கொடுக்கறதெல்லாம் சாஸ்திரத்துக்கு, நான் கொடுக்கறதெல்லாம் சாப்பிடறதுக்குடி. நீ சாப்பிடா. என்னது? வெங்காய வடடா. எனக்கு இந்த வெங்காய வாடையெல்லாம் பிடிக்காது, உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியும்டா. வெளிநாட்டுல போய் வெங்காயத்தை பழகிட்டு வந்து போய் நம்பிக்கையில செஞ்சுட்டேன்டா. வெங்காயம் சாப்பிடறதா வெளிநாட்டுக்கு போறானா? சரி, இட்லியில வெங்காயம் இல்லை, அதையாவது சாப்பிடு. இந்த தட்டுல தானே அதையும் வச்சிருக்கேன். வாடை ஏறி இருக்காதோ. அலமு கவனிச்சோடி. 10 வருஷம் வெளிநாட்டுல போயிருந்தும் நம்ம குழந்தை எவ்வளவு தடவைராக்கியமா இருந்திருக்காண்டி. வெங்காய வாட கூட பிடிக்கலங்கிறானடி. நான் பெத்த குழந்தையோன்னு. அப்படியா? நீ இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தலைன்னா நேக்கு தெரிஞ்சிருக்குமோ? போடி. குழந்தைய பாராட்டினா இவளும்னா கூட கலந்து விடுறா. என்னடாப்பா? அதோ கொல்லையில் நிக்கிறது அம்மாசி தானே? ஆமா, நம்ம அம்மாசிதான். அம்மாசி விழுந்தா என்னங்க? உன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? வயசை பத்தி என்ன குழந்தை? அம்மாசி, மனுஷனுக்கு மனுஷன் கொடுக்க வேண்டிய முதல் மரியாதையே வயசுக்கு தான். அதுக்கப்புறம் தான் படிப்பு, பதவி, பணம், அறிவு, அந்தஸ்து, ஞானம், இதுக்கெல்லாம். புரியுதா? ஏன் தொட்டான? அண்டாண்டு காலமா உள்ள பழக்கத்தை மாத்தலாங்களா? அம்மாசி, உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நாம இந்தியாவுக்கு வந்துட்டோங்கிற நினைப்பே எனக்கு வருது. நானும் அமெரிக்காவில எத்தனையோ இடங்களை சுத்தி பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒண்ணு இல்ல, அமெரிக்காவில நான் பல மாட்டு பண்ணைகளை சுத்தி பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பசுவை நான் பார்த்ததே இல்லப்பா. அப்படி தவறி போய் பார்த்த 1-2 கூட இது மாதிரி என் மனசுல பதியவே இல்லை. ஆமா, பொண்ணு கண்ணுக்குட்டி தானே? பொண்ணாது கண்ணுக்குட்டி. ஆமா, பால் கொடுக்குதா? பால் கொடுக்குதா? சின்ன புட்டிக்க கண்ணுக்குட்டியா? பாருங்க, இதுவா? பாருங்க பாருங்க. என்னம்மா இது? இப்படி கொழுகொழுன்னு தளதளன்னு வளர்ந்து நிக்குது. இத கண்ணு குட்டிக்கிறிய? ஆமா குழந்தை, அது நம்ம விட்டு தீனி குழந்தை.
நான் ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், ஐயா ஒரு பக்கம் ஜீனியை கொடுத்து திங்க தெரியாம தின்னுட்டு வஞ்சம் இல்லாம வளர்ந்துருக்கு குழந்தை. பல்லு கூட பட குழந்தை. இன்னும் பல்லே படலையா? பாருங்க பாருங்க, பல்ல பாருங்க. பாக்குறீங்களா? பல்ல பாருங்க, பாத்தீங்களா? 32 பல்லு முத்து பதிச்ச மாதிரி சுத்தமா இருக்கு. அக்கே, எந்த ஜீவ மாட்டுக்கு 32 பல்லு இருக்கு? ஏன் ஆயுசுக்கு கிளமாட்டு கூட 12 பல்லு வந்தது இல்லைங்களா? அப்படியா? அதுக்கிட்ட அம்மாச்சி, நான் தொடலாமா? விடுங்க, கட்டி பிடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. முட்டாது முட்டாது, அதுக்கு பின்னாடி தெரியாது. நீங்க தைரியமா தொடுங்காட, நான் பக்கத்துல இருக்கேன். தொடுங்க, கட்டி பிடிங்க. நான் பக்கத்துல இருக்கேன், தொடுங்காட. தொடுங்க 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 தொடுங்க, நல்லா கட்டி பிடிங்க, கட்டி பிடிங்க, கட்டி பிடிங்க, பிடிக்க தலை கொடுங்க. அவ்வளவுதான். மாசி, என்னையே பாத்துக்கிட்டு இருக்க மாசி. கண்டுபிடிச்சு சின்னாண்டே தெரிஞ்சுக்கிட்டு சின்னாண்டே இனிமே எங்க போனாலும் வாழைய கண்டுபிடிச்சு பின்னாலே வந்துடும். அது ஏன் பின்னாடி வருதோ வரலையோ, நான் அது பின்னாடி தான் போயாகணும். கண்ணை பாத்தியா? இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாம். பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க இந்த பயம் உள்ள செல்லக்கண்ணு? செல்லக்கண்ணா, ஏன் பேய் கத்துக்கத்துல நான் இந்த ஆள் தான் நிக்கிறேன். இங்க இருந்து பது துடிக்கிட்டு இருக்கேன். பாய்ங்க, மில்லு ஓட ஆரம்பிச்சுட்டு உன் காதுல விட ஓடிப்போ ஓடிப்போ. கூட்டுற வேலை பாக்கி கிடக்கு. அது நான் பாத்துக்கிறேன். ஓடிப்போ. குழந்தை வந்து இருக்கிறாங்க, பாடாம சைஸா போறியா? என்னமா நான் என்ன சொல்லி ஆசீர்வாதம்? ஏதாவது பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை, நல்ல வார்த்தையா சொல்லு. நிறைய குழந்தை குட்டிகளை பத்தி நல்லா இருமா. என் பேத்தி போட்டுக்கு இன்னும் கண்ணா கூட ஆரிய குழந்தை அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் ஆகலையா? என்கிட்ட சொல்றது இல்லையா? வெரி சாரி, வெரி சாரி. அதுதான் குழந்தை நல்லது. என் பேத்தி பொண்ண உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னமா இது? என்ன குழந்தை பரம்பரை பரம்பரையா எங்க ஆயப்பனுக்கும் சரி, எனக்கும் சரி, என் பிள்ளைங்களுக்கும் சரி, நம்ம பண்ணையில இருந்து தான் துணிமணி தாலி எல்லாம் கொடுத்து கண்ணாடத்தை பண்ணி வச்சிருக்காங்க. நான் வயசானவன், பொசுக்குன்னு கண்ணை மூடிட்டேன்னா குழந்தை, அந்த நேரம் பார்த்து உங்க கண்ணை திறந்து என் பேத்தி பொண்ணை பாத்துக்கணும். கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் சரியா போயிடுமா? கண்ணாடத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்றேன். அதுக்குண்ணா அதெல்லாம் பாத்துக்கலாம். எப்படி ஏமாசி, காலையில இருந்து மாட்டுக்கொட்டையில வேலை பார்த்து பண்ண ஏன் மில்லுக்கு வரட்ட? என்ன பொல்லாத வேலையை பார்த்துக்க நான் பாத்துக்க மாட்டேன். அங்க மில்லுக்கு போனா தவிடு விட அள்ளி போட்டாக்கா அரைப்படி அரிசி எட்டனா காசு கொடுப்பாங்க, கஞ்சி கோம்பல. இவ்வளவு விட்டுட்டேன்னு இவ்வளவு பிடிக்க போயிடுவான். இவ்வளவு பிடிக்க என்னால முடியாது சார். பாப்பா மாசி, இப்ப மில்லுக்கு தானே போற? மில்லுக்கு போகுது. மீன் பிடிக்க போலியே? இல்லங்க, அப்ப நீ இங்கே இருந்து வேலையை பாரு. இந்த பயல கத்திட்டு ஓடுறானுங்க. தலைவரே, இந்த பயல தண்ணியை போட்டுட்டு கலாட்டா விட்டு போவானுங்க. என்னடா இது? குறை ஓடுன மாதிரி ஓடுறானுங்க. என்னன்னு பாக்கலாம். இந்த வேஷ்டி கட்டிக்க.
கூச்சல் கத்துறீங்க? ஒரு நல்ல பாம்பு இதுக்குள்ள பூந்துச்சு. பாம்பு தானடா, ஏன்டா பயப்படுறீங்க? பாம்பு அடிக்க வேண்டாங்களா? அது கேட்டா வெளியே இருந்து கத்துறீங்க, உள்ள போய் அடிக்கிறேன். அறிவு கட்டவன உள்ள கதவை திறக்கிறப்ப எங்கேயாவது போட்டு தள்ளட்டும். அதனால இது பாழடைஞ்ச குடிச்சதானே ஒழிச்சு கொடுங்க. ஒண்ணு பாம்பு பொசி கூட இல்லைன்னா வெளியே ஓடியாலும் நம்ம போட்டு தள்ளிடலாம். நான் தான்டா சொல்லுவேன். நம்ம வக்கீலையா மாவன் நம்ம செல்லுக்கண்ணு ஏமாந்துக்கிட்டு இவங்க 2 பேரையும் அப்படியே கொடுவாளால குறுக்க வெட்ட வேண்டாம். யாராவது அவர்கிட்ட நெருங்கினீங்க அத்தனை பேர் மண்டி நோய்க்கு போடும். என்ன அவங்கள பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? புரிஞ்சு கட்டுங்க, வண்டி கட்டுங்கப்பா. என்ன காரணங்கிறத சொல்லிட்டு கட்டுங்க. காரணமா கேக்குற உங்களை கட்டு போட்டு ஊரை கூட்டி வச்சு காரணம் சொல்றேன் தம்பி. எல்லாம் சின்ன கேளு. இது என்ன கொடுமை? எதுக்கு உங்களை கட்டாடுவோம்? ஏன் கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. கட்டினவங்களுக்கு தெரியுமா? அவங்களை கேளு. என்னடாது என்ன அக்கிரமா? உன் பேத்தையும் இந்த பரிவரத்து பிள்ளையும் இந்த அட்டை சாணத்துல ஆளுநர் குடிச்சுக்குள்ள பூந்து அக்கிரமி இருந்தாங்க. ஏய் காட்டேரி, அநியாயமா புரியாதரா? உன் பொஞ்சாதி புள்ள முகத்தை பார்க்காம போய் சேர்ந்துருவேன். சொல்லக்கண்ணு, ஏன் ஆத்திரப்படுறேன்? அவங்க சொல்றத சொல்லட்டும், அப்புறம் நம்ம சொல்லுவோம். அப்புறம் நீங்க பண்ற அக்கிரம பொறுக்காம நல்ல பொண்ணு குடிச்சுக்குள்ள பூந்துருச்சு. அதை சுட்டு பூசுக்கணும்னு குடிச்சு நெருப்பு வச்சோமா? அப்புறம் என்ன அநியாயம் பாரு. குடிச்சுக்குள்ள பூந்தது ஒரு பாம்பு, ஆனா அங்க இருந்து வெளியில வந்துச்சே நல்ல பாம்பும் சார பாம்பு ஒன்னா பின்னிக்கிட்டு. யாரு உன் பேச்சு? இந்த பெரியாரத்து பிள்ளையும் ஒன்னா பின்னிக்கிட்டு எல்லாரும் கேட்டு பாரு. நீங்களும் அனுமானத்துல சொன்னாங்க, நடந்ததை நான் சொன்னேன். செல்லக்கண்ணு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தது, நானும் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். நீரின் வேகத்திலையும் சுழற்சியிலையும் செல்லக்கண்ணு கட்டிக்கிட்டு இருந்த புடவை ஆத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. இருட்டுற வரையில தண்ணியில இருந்துட்டு பாறை மரவிலையும் மரத்து மரவிலையும் ஓடியாந்து செல்லக்கண்ணு இந்த குடிசைக்குள்ள போந்தது. நிலைமையை ஒரு மாதிரி யூகிச்சுக்கிட்டு நானும் பின்னாடியே வந்து என் வேஷ்டி அவுத்து வெளியே நின்னபடியே செல்லக்கண்ணு கொடுத்தேன். அடுத்த நிமிஷம் செல்லக்கண்ணு மரண கூச்சல் போட்டது. உள்ள போய் பார்த்தா ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து நிக்குது. அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள இவங்க எல்லாம் குடிசைக்கு தீ வச்சுட்டாங்க. நெருப்புக்கும் பாம்புக்கும் மத்தியில நின்று தட்ட வச்சுக்கிட்டு இருந்தப்ப, இன்னாண்டே நீங்க வெளியே போயிடுங்க, இந்த நிலைமையில இவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா நீ படி வந்து சேரும்னு செல்லக்கண்ணு கதறிச்சு. பாசி, நான் எப்படி விட்டுட்டு வர முடியும்? வரமாட்டேன்னு சொன்ன செல்லக்கண்ணு நான் தான் பலவந்தமா கட்டி பிடிச்சு எடுத்துட்டு வந்து வெளியில போட்டேன். என் தாய் மேல ஆணையா இதான் நடந்தது. நாங்க இத்தனை பேர் சேர்ந்து கட்டி வச்சிருக்கிறோம், யார கேட்டு கை தவிர்த்து. சத்தியத்தை ரொம்ப நேரம் கட்டி வைக்க கூடாதுடா. நாம அவுத்து விட்டா தப்பிச்சோம், தானா அவுத்துக்குச்சு பூமி தாங்காதுடா. அப்ப இவர் பேசுறதுல சத்தியம் நீ நம்புற? நான் நம்புறேன்டார. ஏல, ஒண்ணு மனுஷன் சத்தியத்தை பேசணும், அதுக்கு நல்ல ரத்தம் வேணும். அதான் ரொம்ப பேருக்கு இல்லையே. அத நல்ல ரத்தம் இருக்கிற 2 பேரும் சத்தியத்தை பேசினானா அதை நம்பணும் இல்ல. சத்தியம் பேசவும் மாட்டேன் நம்பவும் மாட்டேன்னா நாமெல்லாம் மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னடா ரோக்கியம் இருக்கு? பாத்தீங்களாடா, அவங்க அம்மாவாசி யோகிதையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். ஏன் தெரியுமில்ல? பெரிய இடத்த பையனை பேச்சு கைக்குள்ள போட்டுக்கிட்டா இனிமே துட்டு துக்காணி வண்டி வாகனம் எல்லாம் சேருமில்ல. அந்த யோகிதையை காப்பாத்துறதுக்கு தான் அப்படி பேசுறான். ஆண்டாடே, பேட்டி செஞ்ச தப்ப தாத்தாவே ஒத்துக்கிறான். நீங்க ஏன்டா கடந்து குதிக்கிறீங்க? போகடா. அனைவரையா, இது தாத்தா பேச்சு சரியா சங்கதி இல்லைங்க. இது சேரி விவகாரம், சாதி கட்டுப்பாடு எங்களுக்கு வேண்டாங்களா? அது வேணும், நியாயம் கேட்கணும், நல்லா யோசிக்க. சரியா சொன்னீங்க. இத சொல்ல தெரியாம தான் நாங்கள்லாம் கடந்து கும்பிடுறோம். இப்படி சின்னத்தனமா நடக்கிறவங்களுக்கு சரியான சிச்சை கொடுக்கலாம். சரியா சீரழிந்து போடுங்க. என்னடா சிச்சை கொடுப்பீங்க? சிச்சை என்ன கிழிச்சு சாதியை விட்டு தள்ளி வைப்போம். உன்னை அவனை எங்கேயுமே வேலை செய்ய விடாம நாங்க அத்தனை பேரும் உள்ள சென்று தடுப்போம். அம்மாசி, இளவட்ட பசங்க அவன் கும்பிடுறான், நீ கடப்பாய என்னமோ தடுங்க நில்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன் பேச்சு சங்கதி விட்டுடுவோங்கிறான்.
உன் பேத்திய முட்டை அடிச்சு முகத்துல கரும்புள்ளி செம்பிளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊர்காலம் விட்டு சின்னப்பட்டு சீவழிஞ்சு போனவாங்கிற சேதிய ஊரெல்லாம் சொல்லி சிரிப்பா சிரிக்க வச்சு உன் பேத்திய வாயா வச்சு நீங்க இம்மா நீளத்துக்கு அக்கிரப்பு பண்றதுக்கு நான் சும்மா இருக்கணும்னு நினைச்சுக்கலாம். என்ன செய்வேன்? என் பேத்தி தலைய வெட்டுவேண்டா, அந்த தலைய கையில எடுத்துக்கிடுவேன். பாவம் பண்ணாத பொண்ணு மேல பழி சுமத்துனா இப்படித்தான் அவ கால முடியும்னு சொல்லிக்கிட்டே ஊரு பூரா சுத்த வேண்டாம். சுத்தி அந்த ரத்தம் காயறதுக்குள்ள நாம உண்மையை புரிஞ்சுக்காத இந்த கூட்டம் தான் அந்த பொண்ணை வாழா வித்தியாக்கு வேங்குது. சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்ட நீ இந்த பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சிடறேங்கிறியே, என்ன அர்த்தம்? நாங்க 2 பேரும் தப்பு பண்ணாதானே இந்த கூட்டம் சொல்லுது. அவருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தா எனக்கு என்ன தண்டனை? சரியான தம்பி, இந்த கூட்டத்தாலெல்லாம் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் முறையில நான் தான் தண்டனை கொடுக்கணும். கொடுப்பேன், தாங்க மாட்டேன். நீ போ, நான் இந்த பசங்களை பேசுறேன். நீ எல்லாம் பஞ்சாயத்து போர்டு தலைவன், இந்த நாட்டோட தலைவர்த்தியா? இந்த பார், நாட்டை பத்தி எல்லாம் நம்ம பத்தி பேசுவோம். என்ன தண்டனை சொல்லு. விட மாட்டேன். சொல்லுவேன். என்ன பார்த்தா நீ செஞ்ச தப்புக்கு அந்த பொண்ணு கழுத்த தாலியா கட்டணும். கட்டுறேன். குழந்தை வேண்டாம். குழந்தை என்ன வேண்டாம்? என் பேத்திய கட்டிக்கணுங்கிற நினைப்பு வேண்டாம். குழந்தை ஏன் வேண்டாம்? குழந்தை தங்கத்தை பாதுகாக்க தகர பொட்டிக்குள்ள வச்சு புட்டிக்கலாம், தகரத்தை பாதுகாக்க தங்க பொட்டிக்குள்ள வச்சு புட்டிக்கலாமா? அது புத்திசாலித்தனமா? குழந்தை பாரு அம்மாச்சி, தங்கம் யாரு தகரம் யாரு அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் ராசா, நான் தூக்கி வளர்த்த ராசா, நீதான் தங்கம், ஏன் பேச்சு தான் தகரம். இருக்கட்டுமே, நான் தங்கம் தானே. இந்த தங்கம் பாதுகாக்கப்படணும்னா உன் பேத்தி மாதிரி ஒரு தகரம் தேவைங்கிறது பெரிய மனுஷன் உன் வாயிலிருந்து வந்திருக்கு. வேதம் சொல்ற பரம்பரையோட நான் தக்குரி பைய பேசி ஜெயிக்க நினைச்சனே, அது முடியுமா? கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன், உன் காலில் விழுந்து காட்டுக்கிறேன். சருகா போனது சாதி உனக்கு சம்மந்தம் வேண்டாம். சம்மந்தம் வச்சுக்கிட்டா என்ன? ஐயோ நீங்க சாதியா போடுவே. ஒரு பெண்ணு மேல பழி சுமத்தப்பட்டா, பழி சுமத்தப்பட்டவன் எக்கேடாவது கெட்டு போட்டுன்னு பேடி மாதிரி ஓடி போறான் பாரு, அவன் தான் கீழ்சாதி. பழி சுமத்தப்பட்டவளை உலக சொல்ற பழி சொல்லுக்கு அஞ்சாம பலர் முன்னிலையில அவ கழுத்துல கட்டாம் பாரு தாலி, அவன் தான் மேல் சாதி. மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறது பிறப்பினால் அல்ல, குணத்தினாலதான்.